கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபருக்கு எல்லாமே போரடித்து விட்டது. மிகவும் மனம் சலிப்புற்றவராக திரும்ப திரும்ப ஒரே காரியங்களைத்தான் நாம் பார்க்கின்றோம். எங்காவது தனிமையிலே சென்று சில நாட்கள் எல்லாவற்றையும் மறந்து இருந்துவிட்டு வருவோம் என்று அவர் கிளம்பினார். தேவாலயத்துக்கு வாருங்கள், தேவனை தொழுது கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார் என்று அவருடைய மனைவி அவருக்கு சொன்னாள். அதுவும் போரடித்து விட்டது. என்னுடைய நினைவுகள் எல்லாம் இப்பொழுது எதிலும் இல்லை, என்னை ஃப்ரீயா விடு என்று சொல்லி இவர் ஸ்காட்லாந்து தேசத்திலே ஒரு பிரபலமான விடுதி, காட்டின் அருகே இருக்கும் அந்த விடுதிக்கு சென்று சில நாட்கள் அங்கே தங்குபடி திட்டமிட்டார். அப்படியே முதல் நாள் அந்த விடுதியிலே தங்கி அங்குள்ள தோட்டத்திலே அவர் உட்கார்ந்திருக்கும் போது காட்டிலிருந்து பலவித வண்ணத்து பூச்சிகள் அந்த தோட்டத்தில் உள்ள செடிகளிலே வந்து அமர்ந்தன. அதிலே இவர் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கும்போது ஒரு வண்ணத்து பூச்சி இவருக்கு அருகில் உள்ள ஒரு செடியின் மீது அமர்ந்து தன்னுடைய சிறகை விரித்து விரித்து மூடிக்கொண்டே இருந்தது. அந்த சிறகுக்குள்ளே ஒரு டிசைன் இருந்தது. அது சரியாக சிலுவையின் அடையாளத்தை காட்டியது. வண்ணத்து பூச்சியில் பல டிசைன் இருக்கும், வளையங்கள் இருக்கும், ஹார்ட் டிசைன் கூட இருக்கும். ஆனால் சிலுவையின் அடையாளம் ஒரு வண்ணத்து பூச்சி இறகுக்குள்ளே இருக்கிறதே என்று இவர் ஆவலோடு அதை பார்த்தார். வண்ணத்து பூச்சி இறகை விரித்து விரித்து மூடிக்கொண்டே இருப்பது இவரை சிலுவை கருகே வா, சிலுவை கருகே வா, உன் பாரங்கள் யாவும் நீங்கும் என்று பிரபலமாக இசைக்கப்படும் ஒரு பாடலை நினைவூட்டியது. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வண்ணத்து பூச்சியை படைத்திருக்கிறாரோ? நான் அவரை விட்டு தூரமாய் போனாலும் சிலுவையை காட்டி என்னை அழைக்கிறாரே என்று சொல்லி இவர் தனக்குள்ளே தீர்மானம் எடுத்தவராய் அங்குள்ள தேவாலயத்துக்கு சென்றார். அங்கே உரைக்கப்படும் கருத்துரைகளை ஆழமாய் கேட்டார். அவர் மனதிலே ஒரு சமாதானம் பிறந்தது. அப்படியானால் மன நிம்மதியை நாடி நாம் வேறெங்கோ செல்ல வேண்டியதில்லை, தேவ சமூகத்திலே அமர்ந்து அவருடைய சிலுவையை குறித்து தியானித்தால் பாரங்கள் விலகும் என்று சொல்லி அவர் உணர்ந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மையை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாராக பவுல் அப்போஸ்தலன் விளங்கினார். சிலுவையை பற்றிய உபதேசம் அது நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை தியானிக்கும் போது அதிலே நமக்கான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் வைத்திருக்கின்றார். நாம் அவரை விட்டு தூரமாய் போகும்போதெல்லாம் சிலுவையை நோக்கி பார்ப்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார் என்பதை உணர்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு வாழ நல்ல கிருபைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.